வீடே மணமணக்கிற மாதிரி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 2 தக்காளி, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 6 பல் பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம், மிளகு, பூண்டை இடிக்கல் வச்சு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் 2 தக்காளி போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சீரக மிளகு இடித்ததையும் அதுலேயே கலந்துக்கோங்க. அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளேயே கருவேப்பிலையை போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா ஒரு பிழிஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த கொத்தமல்லி தலையினுடைய எசன்ஸ் இறங்கும் உள்ள. அதுக்கப்புறம் வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு 2 வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற ரசக்கரசலை உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா பொங்கி நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வீடே மணமணக்கிற மாதிரி ரசம் ரெடி.